இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் உலகில் அதிகமான சிறார்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது தொடர்பான விளக்கத்தை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறார் தொழிலாளர் என்பது குழந்தைகளின் குழந்தை பருவம், திறன், மாண்பு, உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் வேலைகளை அவர்கள் செய்வதாகும். இது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அளிக்கும் வரையறையாக சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றின்படி பொதுவாக 18 வயதுக்குட்பட்டவர்கள் சிறார்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க. உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான சிறார்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது என்பது உலக சமூகத்தின் பெரும் பிரச்சனையாக இருக்குதாம். பன்னாட்டு தொழிலாளர்கள் அமைப்பானது 2025ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வகை குழந்தை தொழிலாளர்களையும் ஒழிக்க இலக்கு நிர்ணயித்திருக்குதாம். சிறார் தொழிலாளர்கள் குறித்து உலகளாவிய நிலை, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஆகியவற்றின் அறிக்கையின்படி 2020ஆம் ஆண்டு தரவுகள் அடிப்படையில் உலகில் சுமார் 16 கோடி, கிட்டத்தட்ட 160 மில்லியன் சிறார்கள் தொழிலாளர்களாக காணப்படுறாங்களாம். இவர்கள் சுமார் 7.9 கோடி சிறார்கள் அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுறாங்களாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் உலகளவில் மிக அதிக எண்ணிக்கையிலான சிறார் தொழிலாளர்கள் இருக்கிறார்களாம். மேலும் ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு 5 சிறார்களிலும் ஒருவர் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்களாம். சுமார் 7.2 கோடி சிறார்கள் காணப்படுவதாக அடையாளப்படுத்துகிறாங்க. விவசாய துறையில் தான் சிறார் தொழிலாளர்கள் அதிக அளவில் இருக்கிறார்களாம். சுமார் 70% பேர் காணப்படுறாங்களாம். சிறார் தொழிலாளர் பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களாக உலகளவில் சிறார்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதற்கு பல சமூக பொருளாதார காரணிகள் காணப்படுகிறதா. வறுமை, குடும்பத்தின் வறுமை காரணமாக தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லது குடும்ப வருமானத்தை அதிகரிக்க சிறார்களை வேலைக்கு அனுப்ப பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துகிறார்களாம். கல்வியின்மை, கிராமப்புறங்களில் பள்ளி மற்றும் ஆசிரியர்களின் பற்றாக்குறை, பள்ளி கல்வியின் விலை அதிகம் அல்லது மோசமான தரமான கல்வி போன்றவற்றால் சிறார்களுக்கு படிக்க வாய்ப்புகள் குறைந்து வேலைக்கு செல்ல நேரிடுகிறதாம். சட்ட அமுலாக்க குறைபாடு, சிறார் தொழிலாளர்களை தடுப்பதற்கான கடுமையான சட்டங்கள் இருந்த போதிலும் அவை முறையாக அமல்படுத்தப்படாததால் முதலாளிகள் சிறார்களை வேலைக்கு அமர்த்த அஞ்சாமல் இருக்கிறாங்களாம். பாரம்பரிய நம்பிக்கைகள், சில சமூகங்களில் சிறு வயதிலிருந்தே வேலை செய்வது திறன்களை பெற உதவும் என்று தவறான பாரம்பரிய சிந்தனைகள் காணப்படுகிறதாம். சமூக பாகுபாடு, ஏழை குடும்பங்கள், தாழ்த்தப்பட்ட சாதியினர் அல்லது பழங்குடியினத்தைச் சேர்ந்த சிறார்கள் சமூக படிநிலையின் கீழ்நிலையில் இருப்பதால் அவர்கள் எளிதில் சுரண்டப்படுகிறார்களாம். போதிய விழிப்புணர்வும் இன்மையாம். சிறார் தொழிலாளர்கள் முறையின் தீமைகள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் குறித்து சமூகத்தில் இல்லாதது, சிறார் தொழிலாளர்கள் முறையின் கடுமையான விளைவுகளில் சிறார்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது அவர்களின் எதிர்காலத்தையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் பாதிக்கப்படுகிறதாம். உடல்நலம் மற்றும் மனநலம் பாதிப்பாம் காரணமாக சிறார்களுக்கு தோல் நோய்கள், சுவாச பிரச்சனைகள், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உளவியல் ரீதியான கவலை, மனசோர்வு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறதாம். நாங்கள் அடுத்த ஒரு அழகான சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.